கடகராசி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அரங்கேறப் போகிறது. மங்களகரமான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நன்னாளான ஏப்ரல் 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகள் சாதாரண நாட்கள் அல்ல. உங்கள் தலையெழுத்தையே மாற்றப் போகும் சக்தி வாய்ந்த நாட்கள். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் உங்கள் வாசலிலேயே காத்து கொண்டிருக்கிறது. அந்த 4 நபர்கள் யார்? நீங்கள் ஏன் உஷாராக இருக்க வேண்டும்? அப்படி என்ன நடக்கப் போகிறது என்பதை நமது இந்த சிறப்பு தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம். இந்த காணொளியை ஒரு நொடி கூட தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யும் ஒரு சிறு தவறு உங்களை தேடி வரும் அந்த மாபெரும் பொற்காலத்தை தவிடுபொடியாக்கிவிடும். கடகராசி மண்டலத்தின் 4வது வீடாக அமையும் இந்த ராசி சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு உணர்வு பூர்வமான நீர் ராசியாகும். நண்டு சின்னத்தை கொண்ட நீங்கள் இயல்பாகவே மிகவும் மென்மையானவர்கள். ஒரு தாய்க்குரிய அளப்பரிய அன்பும் பாசமும் உங்கள் இரத்தத்திலேயே ஊறியிருக்கும். மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்தால் உங்கள் இதயம் துடிக்கும். யாருக்காவது ஒரு துன்பம் என்றால் முதல் ஆளாக ஓடிப்போய் உதவி செய்யும் இளகிய மனம் கொண்டவர்கள் நீங்கள். ஆனால் உங்களுடைய இந்த அதீத பாசமும் மற்றவர்களை எளிதில் நம்பிவிடும் வெள்ளந்தி குணமுமே உங்களுக்கு பல நேரங்களில் மிகப்பெரிய எதிரிகளை உருவாக்கி விடுகிறது. கடகராசியில் பிறந்த நீங்கள் ஏன் எப்போதும் ஒருவித மன போராட்டத்துடனும் மற்றவர்கள் படாத கஷ்டத்தையும் அனுபவிக்கிறீர்கள் என்று எப்போதாவது யோசித்தது உண்டா? இதற்கு காரணம் உங்கள் உணர்ச்சிகளை நீங்களே கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்களுக்காக அனைத்தையும் இழப்பதுதான். கடந்த சில ஆண்டுகளை சற்று திரும்பி பாருங்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் உண்மையாக இருந்தீர்களோ, யாருடைய குடும்பத்திற்காக உங்கள் ஆசைகளை எல்லாம் தியாகம் செய்தீர்களோ, அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருப்பார்கள். உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் நீங்கள் செய்த தியாகங்களுக்கு எந்த ஒரு கைமாறும் கிடைத்திருக்காது. உங்கள் கையில் பணம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவர்கள் நீங்கள். ஆனால் நீங்கள் செய்த தர்மம் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்ப்பதற்கு பதிலாக உங்களை பல கடன்களிலும் அவமானங்களிலும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. நீங்கள் உயிராக நினைத்த உறவுகளே உங்களை உதாசீனப்படுத்திய போது உங்கள் மனம் பட்ட பாடு அந்த இறைவனுக்கு மட்டுமே தெரியும். நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? இத்தனை பாசம் காட்டியும் எனக்கு ஏன் இந்த தனிமை என்று இருட்டில் அமர்ந்து நீங்கள் கண்ணீர் விட்ட இரவுகள் ஏராளம். பொருளாதார ரீதியாக பார்த்தால் நீங்கள் கடினமாக உழைத்திருப்பீர்கள். ஆனால் உழைப்பிற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைத்திருக்காது. உங்கள் சேமிப்பை எல்லாம் குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் செலவழித்து விட்டு உங்கள் தேவைகளுக்கு பணமில்லாமல் நீங்கள் தவித்திருப்பீர்கள். எதை தொட்டாலும் தடை. நீங்கள் வைத்த நம்பிக்கையில் ஏமாற்றம். உறவுகளுக்குள் விரிசல் என ஒரு வழிதடத்தில் சிக்கி தவித்த உங்களுக்கு மங்களகரமான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் இந்த நன்னாளில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசியில் ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. விண்ணில் சஞ்சரிக்கும் கோள்களின் நிலையில் இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்கிறது. உங்கள் ராசிநாதனான சந்திர பகவானின் அருட்பார்வையும் மற்ற கோள்களின் சுழற்சியும் உங்களுக்கு சாதகமாக திசை திரும்புகின்றன. இனிமேல் உங்களை சுற்றியிருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நேர்மறையான அதிர்வுகள் உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் நிரப்பப் போகின்றன. இத்தனை காலம் கையில் காசு தங்கவில்லையே, மன நிம்மதி இல்லையே என்று வருத்தப்பட்ட காலம் முடிந்துவிட்டது. தடைப்பட்டு நின்ற சுப காரியங்கள் இப்போது தங்கு தடையின்றி அரங்கேறும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த குடும்ப பிரச்சனைகள் அல்லது சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிர்பாராத திசையிலிருந்து பணவரவு உண்டாகும். நீங்கள் இழந்த உங்கள் பழைய நிம்மதியான வாழ்க்கை உங்களை தேடி வரும். இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, உங்கள் தூய்மையான அன்பிற்கும் உழைப்பிற்கும் இறைவன் கொடுக்கும் அங்கீகாரம். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து பார்த்தோமானால் இது ஒரு புரட்சிகரமான மாற்றமாக இருக்கும். தகுந்த அங்கீகாரம் கிடைக்காமல் திண்டாடிய உங்களுக்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற உயரிய பதவிகள் தேடி வரும். வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் இழந்த பணத்தை பல மடங்காக திரும்ப பெறும் நேரம் இது. புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கும் இதுவே மிகச் சிறந்த தருணம். பிரிந்து சென்ற உறவுகள் உங்கள் அருமையை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் உங்கள் உள்ளுணர்வு மிகவும் வலிமையாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் பின்னாளில் ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து உங்களுக்கு நிழல் தரும். கடக ராசி நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போகும் இந்த பகுதி உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை மணி. அதிர்ஷ்டம் கதவை தட்டும்போது அதே கதவின் பின்னால் சில சவால்களும் ஒளிந்திருக்கும் என்பதுதான் பிரபஞ்சத்தின் நியதி.
உங்கள் வாழ்வில் இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் ஏற்பட போகும் அந்த பொற்கால மாற்றத்தை தடுப்பதற்கோ அல்லது திசை திருப்புவதற்கோ சில மனித உருவில் வரும் தடைகள் காத்திருக்கின்றன. உணர்ச்சி வசப்பட்டு உடனே உதவி செய்யும் உங்களின் அந்த பலவீனமே உங்களுக்கு பல நேரங்களில் வினையாக முடிந்து விடுகிறது. இந்த ஏப்ரல் 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நீங்கள் யாரையெல்லாம் உங்கள் நிழலுக்குள் அனுமதிக்க வேண்டும், யாரிடமெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடைவெளியை பேண வேண்டும் என்பதில் மிகுந்த விழிப்புணர்வு அவசியம். இந்த 3 நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில் 4 வகையான மனிதர்கள் குறுக்கிடுவார்கள். முதலாவதாக உங்கள் இரக்க குணத்தை சுரண்ட நினைக்கும் அனுதாப நாடகக்காரர்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் வந்துவிட்டது போல கண்ணீர் விட்டு அழுது உங்கள் உணர்ச்சிகளை தூண்டி உங்களிடமிருந்து பணத்தையோ அல்லது பெரிய உதவியையோ பறிக்க துடிப்பார்கள். இவர்களிடம் நீங்கள் மிகவும் கராராக இல்லை என்று சொல்ல பழக வேண்டும். இரண்டாவதாக உங்கள் குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வதந்தி பரப்புபவர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பம்தான் உலகம் என்பதை இவர்கள் அறிவார்கள். அதனால் உங்கள் கணவன், மனைவி அல்லது பிள்ளைகளை பற்றி உங்களிடமே குறை கூறி உங்கள் மன அமைதியை கெடுத்து குடும்பத்திற்குள் ஒரு பெரிய விரிசலை உருவாக்க துடிப்பார்கள். உறவினர்கள் என்ற போர்வையில் வரும் இவர்களிடம் விழிப்புடன் இருங்கள். மூன்றாவதாக போலி பாசம் காட்டி உங்கள் ரகசியங்களை திருடும் நயவஞ்சகர்கள். உங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருப்பது போல நடித்து நீங்கள் புதிதாக யோசித்து வைத்திருக்கும் தொழில் திட்டங்களையோ அல்லது உங்களின் சேமிப்பு விவரங்களையோ தந்திரமாக கேட்டு தெரிந்து கொள்வார்கள். நான்காவதாக உங்களை வீண் பழிகளில் சிக்க வைக்கும் சதிகாரர்கள். மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு உங்களை முன்னிறுத்தி உங்கள் நல்லெண்ணத்தை பயன்படுத்தி உங்களை ஒரு பலிகடா ஆக்க முயற்சிப்பார்கள். இந்த 4 வகை மனிதர்களிடமும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த 4 வகை மனிதர்களை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு ஊரில் மதி என்ற பெண் இருந்தாள். அவள் கடக ராசியில் பிறந்தவள். தாய்மையான குணம் கொண்டவள். மற்றவர்கள் அழுதால் உடனே உருகி உதவி செய்பவள். ஆனால் இதனால் பலமுறை கடனாளியாகி ஏமாந்தவள். ஒரு நாள் ஒரு முதியவர் அவளிடம் வந்து, ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய 3 தேதிகளும் உன் தலையெழுத்தை மாற்றும் நாட்கள். ஆனால் 4 உருவங்களில் உனக்கு சோதனைகள் வரும். நீ எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் மௌனமாக இருந்தால் உனக்கு மாபெரும் பொற்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று எச்சரித்தார். புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14 அதிகாலை மதியின் தூரத்து உறவினர் ஒருவர் வந்து, தனக்கு பெரிய ஆபத்து, உடனே உன் நகைகளை கொடு என்று போலியாக அழுதார். மதிக்கு இரக்கம் வந்தாலும் முதியவரின் எச்சரிக்கை நினைவுக்கு வர நிதானமாக எந்த பதிலும் கூறாமல் முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டாள். பிறகுதான் தெரிந்தது அவர் அந்த நகைகளை விற்று ஆடம்பரமாக செலவு செய்ய நினைத்தது. ஏப்ரல் 15ஆம் தேதி மதியின் தோழி ஒருத்தி வந்து மதியின் கணவரை பற்றி தேவையில்லாத வதந்திகளை கூறினாள். மதி உணர்ச்சி வசப்படாமல் தன் கணவர் மீதுள்ள முழு நம்பிக்கையால் அந்த தோழியை வீட்டை விட்டு அனுப்பி வைத்தாள். ஏப்ரல் 16ஆம் தேதி மதி வேலை செய்யும் இடத்தில் ஒரு சகா ஊழியர் ஒரு தவறு செய்துவிட்டு மதியிடம், நீ எனக்காக பழியை ஏற்றுக்கொள், உனக்கு ஒன்றும் ஆகாது என்று கெஞ்சினான். இது 3வது சோதனை என்று உணர்ந்த மதி அமைதியாக தன் வேலையை பார்த்தாள். யார் தவறு செய்தாரோ அவரே பொறுப்பு என்று கூறிவிட்டாள். யார் பேச்சையும் கேட்டு உணர்ச்சி வசப்படாமல் மௌனம் காத்தாள். அந்த 3 நாட்களும் அவள் காட்டிய நிதானமும் எச்சரிக்கையுமே அவளை காப்பாற்றியது. ஏப்ரல் 17ஆம் தேதி அவளது பொறுமையையும் நேர்மையையும் பல நாட்களாக கவனித்து வந்த அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மதிக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வையும் பணமுடிப்பையும் வழங்கி கௌரவித்தார். மதி மட்டும் அந்த 3 நாட்களில் உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது மற்றவர்களை நம்பியோ இருந்தால் அந்த மாபெரும் வாய்ப்பை அவள் நிரந்தரமாக இழந்திருப்பாள். கடகராசி அன்பர்களே, மதியைப் போலவே நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்வில் வீசப்போகும் இந்த அதிர்ஷ்ட காற்றை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளவும் வரப்போகும் நன்மைகளை இரட்டிப்பாக்கிக் கொள்ளவும் நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக கடமைகள் குறித்து இப்போது ஆழமாக பார்ப்போம். இந்த ஏப்ரல் 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சில எளிய அதே சமயம் மிக வலிமையான வழிபாட்டு முறைகள் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்டவை. முதலாவதாக, உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திர பகவானின் அருளையும் அம்பாளின் ஆசியையும் பெறுவது மிக மிக முக்கியம். இந்த 3 தேதிகளும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி உங்கள் வீட்டின் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கோ அல்லது சிவன் கோவிலுக்கோ சென்று மனதார வழிபடுங்கள். சிவபெருமானுக்கு அல்லது அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் கவலைகளை நீக்கி தெளிவான சிந்தனையையும் அளப்பரிய ஆற்றலையும் கொடுக்கும். சந்திர பகவானுக்கு உகந்த இந்த வழிபாட்டை செய்வது உங்களுக்கு ராஜயோகத்தை பெற்றுத்தரும். இத்தனை காலம் நான் பட்ட கஷ்டங்கள் போதும், இறைவா இனி வரும் காலம் எனக்கு ஒளியாக அமையட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, தானங்களில் சிறந்த தானத்தை பற்றி பார்ப்போம்.
சந்திர பகவானின் அருளை பெற வெள்ளை நிற உணவுகளை தானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு தயிர் சாதம், பச்சரிசி அல்லது பால் போன்ற உணவுகளை தானமாக அளியுங்கள். மேலும் தாயாரின் ஆசியை பெறுவதும் வயதான பெண்களுக்கு உதவுவதும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தடைகளையும் தோஷங்களையும் வேரோடு அழிக்கும் ஆற்றல் கொண்டது. உங்களின் குடும்ப சுபிட்சம் மென்மேலும் பெருக இது உதவும். இந்த 3 நாட்களும் நீங்கள் வெள்ளை அல்லது சந்தன நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தரும். இது உங்களை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி மற்றவர்களின் எதிர்மறை அதிர்வுகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும். இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதால் எந்த ஒரு காரியத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரத்தில் செய்யாதீர்கள். மற்றவர்கள் எவ்வளவு கெஞ்சினாலும் இரக்கப்பட்டு தேவையற்ற பொறுப்புகளை ஏற்காதீர்கள். உங்கள் மௌனம்தான் இந்த 3 நாட்களில் உங்கள் மிகப்பெரிய வலிமை. உங்கள் வெற்றி கனிகள் கனிந்து உங்கள் கைக்கு வரும் வரை அதை ரகசியமாகவே வைத்திருங்கள். நீங்கள் செய்யும் இந்த எளிய ஆனால் வலிமையான பரிகாரங்கள் உங்கள் பாதையில் இருக்கும் முட்களை அகற்றி மலர் பாதையாக மாற்றும். இந்த எச்சரிக்கைகளை மனதில் கொண்டு நிதானமாக செயல்பட்டால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஒரு மாபெரும் பொற்காலமாக மாறும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். உங்கள் ராசி என்ன என்பதை கீழே கருத்துக்களில் சொல்லுங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது தளத்தை மறக்காமல் பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். நன்றிகள், வணக்கம்.